Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சிகரமான இந்த 3வது மாதத்தின் முதல் நாளிலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே உங்கள் முன்பாக சென்று எல்லா தடைகளையும் அகற்றுவார் என்று விசுவாசித்து அதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் உங்களோடு இருக்க வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று சகல தடைகளையும் நீக்கி நாம் ஜெயம் கொள்ளும்படியாக, நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்வார். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உங்களை ஒப்பு கொடுங்கள். அவருடைய இரக்கம் பெரியது. தொடர்ந்து அவர் உங்களை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாதத்திலும் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியுடைய தலைவராயிருக்கிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற போதக பிதாக்கள் மற்றும் இந்த யூடியூப் வாயிலாக கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். ஆண்டோட பெரிதான கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் இந்த மார்ச் மாதமும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறாரே. எத்தனையோ நபர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்து வந்த பாதைகள் ஒன்று கண்ணோட்டமாய் பார்த்தால் எத்தனையோ பாரங்கள், வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவத்தின் நடுவிலே நாம் இந்த மாதம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்பின மனுஷர் அநேகர் நம்மை கைவிட்ட போதிலும் பரலோக தகப்பன் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிற மேலான கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மார்ச் மாதமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாக கடந்து செல்லுகிறோம். இந்த மார்ச் மாதத்திலும் நாம் சிந்திக்கப் போகிற வேத வசனத்தினுடைய தலைப்பு என்று சொல்லுகிறது, என்னை பராமரிக்கிற கர்த்தர். பரிசுத்த வேத புஸ்தகத்திலிருந்து என்னை பராமரிக்கிற கர்த்தர் என்கிறதான வார்த்தைக்கு அனுகூலமாக ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த வேத புஸ்தகத்திலே ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கப் போகிறோம். பரிசுத்த பைபிளில் முதல் புத்தகமாய் காணப்படுகிற ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இங்கே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே யோசேப்பை தேடி
தன்னுடைய சகோதரர்கள் கடந்து செல்லுகிறார்கள். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னை பராமரிக்கிற கர்த்தர், இங்கு வாசிக்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தாருக்கு 11வது பிள்ளையாய் காணப்பட்டான். தன்னுடைய தகப்பன், தாய், 12 பிள்ளைகள், அதில் செல்ல பிள்ளையாக காணப்பட்டதான பிள்ளையின் மீது உடன்பிறப்புகளால் பல பிரதிகூலங்கள் வந்தது. உடன்பிறப்புகளால் தான் மரணத்திற்கு நேர்முகமாக சந்திக்கப்பட்டான். உடன்பிறப்புகளால் தனக்கு பல நிந்தைகள் வந்தது. உடன்பிறப்புகளால் தனக்கு பல கஷ்டங்கள் வந்தது. உடன்பிறப்புகளால் தன்னை நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. அப்படி தன்னுடைய சகோதரங்களினாலே அவன் ஒரு பொட்டக்கிணறில் தள்ளப்பட்டு அங்கே இந்த எகிப்தியர்களுக்கு 20 வெள்ளிக்காசுக்காக அவனை விற்று போட்டார்கள். எந்த வீட்டில் வாழ வேண்டிய பிள்ளை தன்னுடைய வீட்டில் வாழ முடியவில்லை. எந்த சகோதரங்களிடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய பிள்ளை சகோதரங்களோடு இருக்க முடியவில்லை. அவனை அந்நிய தேசத்திலே விலைக்கிரயமாக விற்று போட்டார்கள். அப்படி விற்று போட்டு அந்த பிள்ளை எகிப்திலே கடந்து சென்றான். அந்த எகிப்திலே கடந்து சென்ற யோசேப்பு அங்கேயும் பல துன்பங்கள், பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல கஷ்டத்தின் நடுவிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அனுபவம் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அப்படி இருக்கவே இங்க தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அந்த பஞ்சத்திலிருந்து சில தானிய வகைகளை கொள்ளும்படியாக சில சகோதரங்கள் எகிப்து தேசத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறார்கள். எகிப்து தேசத்தில் அந்நாட்களிலே தன்னுடைய சகோதரன் யோசேப்பு ஒரு அதிகாரியாய் காணப்பட்டான். எகிப்து தேசத்தில் 2ஆம் பெரிய தலைவனாய் காணப்பட்டான். அப்படிப்பட்ட யோசேப்பை தேடி கடந்து சென்றதான அந்த தேசத்தில் தானிய வகைகளை கொள்ளும்படியாய் கடந்து சென்றதான சகோதரங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள், சகோதரங்களுக்கு சில அற்புதங்கள் காத்திருக்கிறது. அப்படி தன்னை தேடி வந்த சகோதரங்களை பார்த்துதான் யோசேப்பு சொல்லுகிறான், உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் இருக்கிற யாவருக்கும் வறுமை வராதபடி அங்கே உம்மை பராமரிப்பேன். அன்பான சகோதரங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பல வறுமைகள், கடன் பிரச்சனைகள், பண நெருக்கங்கள், பல போராட்டங்கள் பைபிள் சொல்லுகிறது. அந்த நெருக்கடி காலகட்டத்திலும் உமக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் யாருக்கும் ஒரு வறுமை வராதபடி அங்கே உங்களை பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாய், யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளை பார்த்து நான் கர்த்தர் ஊழியக்காரனாக நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் தரித்திரம், கஷ்டம் மறையும்படி, உங்கள் வேதனைகள் மாறும்படி உங்களை பராமரிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. மனுஷனை நம்பி ஏமாந்து போன காலம் உண்டு. வருமானத்தை நம்பி ஏமாந்து போன காலம் உண்டு. இருக்கிற சரீர சுகத்தை நம்பி ஏமாந்து போன காலம் உண்டு. இருக்கிற வருமானத்தை நம்பி ஏமாந்து போன காலம் உண்டு. இருக்கிற வேலையை நம்பி ஏமாந்து போன காலம் உண்டு. சரீர சுகத்தை நம்பி ஏமாந்து போன காலம் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஏமாற்றத்தின் நடுவிலே, இந்த வேதனையின் நடுவிலே, இந்த பாரத்தின் நடுவிலே பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார். விசுவசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்துறாலே சொல்லலாமே. அப்பொழுது யோசேப்பு அங்கே நின்ற போது அவன் தன்னுடைய சகோதரர்கள் எகிப்திலே ஆகாரத்திற்காய் பஞ்சமானபடியினால் எகிப்திலே வந்து தானியம் கொள்ளும்படி வந்த சகோதரர்களை பார்த்தபோது அவன் அடையாளம் கண்டு கொண்டான். அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே ராஜாவாய் இருக்கும் பொழுது தன்னுடைய சகோதரர்கள் அங்கே போகிறார்கள். ஆனால் சகோதரர்களுக்கு தெரியாது. அவன் அந்த இடத்திலே தன்னுடைய சகோதரங்களை பார்த்து கடைசி மூமெண்ட்ல சொல்லுகிறான், அன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்ட, அன்றைக்கு எகிப்தியர்களுக்கு விற்று போடப்பட்ட, அன்றைக்கு பால் கிணற்றிலே போடப்பட்ட உங்கள் சகோதரன் யோசேப்பு தான் தோ நிற்கிறேன் என்று சொன்னான். இந்த வார்த்தை கேட்ட சகோதரர்களுக்கு மறுமொழி கொடுக்கவில்லை. ஐயோ, துரோகம் செய்தவனுக்கு முன்பாக நாம் வந்து நிற்கிறோம். நாம் யாருக்கும் துரோகம் செய்தோமோ அவனுக்கு முன்பாக நாம் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி அந்த சகோதரர்கள் வாய் திறக்க முடியாதபடி
என் சகோதரனை விட்டு போட்டோம், என் சகோதரனை கொலை செய்ய முயற்சித்தோம், அவனுக்கு முன்பாக அந்த கையேந்தி நிற்கிறோம், வாய் திறக்க முடியவில்லை. இவர்களுடைய மனதில் இப்படி இருக்கலாம், என் சகோதரன் எனக்கு பழி வாங்குவானோ, எங்கள் சகோதரங்களை அடைத்து போடுவானோ, கொண்டு போடுவானோ, என்று பழி வாங்குவானோ என்கிறதான ஒரு பயங்கர பதட்டமும் பயங்கரமான ஒரு ஆதங்கமும் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. அப்பொழுது தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பு சகோதரர்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விட்டு போட்ட உங்கள் சகோதரன் யோசேப்பு தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார். எனக்கன்பான தேவ பிள்ளையே, அவர் சொல்லுகிறார், தேசத்தில் இப்பொழுது 2 வருடம் பஞ்சமாய் இருக்கிறது. இன்னும் இந்த தேசத்தில் பஞ்சம் 5 ஆண்டுகள் நீடிக்கும். இந்த பஞ்ச காலத்திலும், இந்த வேதனை நாட்களிலும், இந்த பஞ்ச காலத்திலும் ஆண்டவர்கள் போஷிப்பிக்கும்படியாய் தேவன் என்னை இவ்விடத்தில் கொண்டு வந்தார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கும்படி, உங்களை ஆதரிக்கும்படியாய், உங்கள் ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு பாதுகாக்கும்படியாய் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பினார். அன்பான தேவ பிள்ளையை, உங்களை ஆண்டவர் ரட்சித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. உங்க குடும்பம் அழிந்து போகாமல் இருக்கும்படி ரட்சித்தார். உங்க குடும்பம் அழிந்து போகாத இருக்கும்படி ஆண்டவர் உங்களை ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்தார். பாவத்திலிருந்து தப்புவிக்கும்படி, மரணத்திலிருந்து தப்புவிக்கும்படி, அந்தகார லோகாதிபதியுடைய கையிலிருந்து தப்புவிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பொழுது நீங்கள் அல்ல, தேவனை என்னிடத்திற்கு அனுப்பி என்னை பார்வனுக்கு தகப்பனாக அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கு அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீர் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசோ நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். பாருங்கள், ஆகாரத்திற்கு வசதி இல்லாமல் ஆகாரத்தை தேடி போன பிள்ளைகளுக்கு இப்பொழுது அந்த தேசத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, அவர் குடும்பத்திற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, அந்த சமுதாயத்தை முழுவதும் காப்பாற்றும்படி, அவன் குடும்பத்தை அத்தனை காப்பாற்றும்படி தேவன் ஒரு யோசேப்பை தேசத்தில் ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் தெரிந்தெடுத்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லி, இன்று மரித்தாலும் நம்முடைய தேசம் பரலோக ராஜ்யம், அந்த தேசத்தில் போகும்படி கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு யாவருக்கும் வறுமை வராதபடி நான் உன்னை பராமரிப்பேன். கஷ்ட நேரத்திலும், துன்ப நேரத்திலும், போராட்ட நேரத்திலும், வியாதியின் நேரத்திலும், மரணத்தின் நேரத்திலும் பரலோகத்தின் தகப்பன் ஆகிய தேவன் உங்களை பராமரிக்கும்படியாய் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, காட் கிவ்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உன்னையும் என்னையும் பராமரிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய சுயத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னுடைய படிப்பினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னுடைய திறமையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னையும் என்னுடைய குடும்பத்தை உம்முடைய கருத்திலே தருகிறேன். நீர் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை நீர் பராமரிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களை இப்பொழுது பராமரிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி முழுவதுமாக என் ஆண்டவருடைய கருத்து உங்கள் வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை என்னை பராமரித்து அழிந்து போய் இந்த உலகத்திற்காக அல்ல, அழியாத நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான சில நன்மைகளின் நடுவிலே கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சிலதா முகாந்திரத்திற்காக கர்த்தர் உங்களை வெற்றியின் பாதை நடத்தப் போகிறார். அந்த பராமரிக்கிற ஆண்டுடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமா? அவர் நம்மை சீர்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி, பராமரித்து, பாதுகாத்து நித்திய ராஜ்யம் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு உரையை முடிக்கிறேன். இந்த வார்த்தையினால் பரலோகத்தின் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Come on church, சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவார். Come on, கைகளை தட்டி
கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினீர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள் யெசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், யெசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே, தடைகளை அது தகர்க்குதே. சபைதான் வெல்லுமே, என்றும் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா